விஜய் பொறுத்தவரையில் மெஷர்டாக தான் பண்ணுறாரு, பிரச்சாரத்தை நல்லா தான் கொண்டு போகிறாருங்க. இதே ஸ்பீடில் இதே மெத்தடில் அவர் அடுத்த அந்த 100 நாட்களும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணாருன்னா அநேகமாக திமுகவின் சப்போர்ட்டு அதிமுக அநேகமாக ஃபினிஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக எதிரிகளை தங்களை எதிர்ப்பவர்களை பழிவாங்குவதற்காக திமுக எந்த அளவுக்கும் காவல்துறையை பயன்படுத்தும். அப்போ இந்த 23 நிபந்தனைகளை மீறினார்கள் என்று சொல்லி நாளைக்கு கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதில் ஒன்றும் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ அவர் ஒரு பிரபலம், ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் ஏர்போர்ட்லேருந்து அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வர்றதுக்கு ரோடை கிளியரன்ஸ் பண்ணி அவருக்கு பாதையை சரி பண்ணி வைக்காதது யார் தவறு? காவல்துறை தானே. ஏன் காவல்துறை இதை பற்றி கண்டுக்காமல் இருந்தாங்க? அது அவங்க பொறுப்பு இல்லையா? ஒன்லி முதலமைச்சர், துணை முதலமைச்சர், திமுக பிரமுகர்கள் வந்தால் தான் காவல்துறை இதெல்லாம் கையில் எடுத்து ஒழுங்கு பண்ணுவாங்களா? திருச்சியில் பேசும்போது அந்த மணசநல்லூர் கிட்னி திருட்டெல்லாம் பேசினார் இல்லையா? அந்த மாதிரி அந்தந்த பகுதியில் சில பகுதிகளில் கனிம வள கொள்ளை நடக்குது. அது மாதிரியான விஷயங்களெல்லாம் அவர் அந்த பகுதியில் போகும்போது சொன்னார்னா மக்கள் திமுக ஆட்சியின் அவலங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். போருக்கு போகிறதுக்கு முன்னால் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த காலத்தில் போவாங்க. அது மாதிரி நான் ஜனநாயக போருக்காக நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு அப்படின்னா ஜனங்களை சாமின்றாரு, மக்கள் தாண்டா எனக்கு மகேசன்றாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான் எனக்கு தெரியுது. மக்கள் மத்தியில் இது பாசிட்டிவாக போய் உட்காரும். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். நம்ம இன்னைக்கு அரசியல் ஆய்வாளர் திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆக்சுவலாக பிளான் பண்ணது 10:30 to 11 வரைக்கும் மரக்கடை, திருச்சி மரக்கடையில் விஜய் அவர்கள் பேசணும் அப்படின்றது. பட் தெரியும், அரைவாகிறதுக்கே அந்த மரக்கடை பகுதிக்குள்ளே போகவே ஒரு 2:30 ஆயிடுச்சு. பகுதிக்குள்ளே போய் அந்த தளத்துக்கு போகிறதுக்கு, விஜய் பேசக்கூடிய அந்த தளத்துக்கு போகிறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. ஸோ காவல்துறை தரப்புலேருந்து அந்த 23 விதிமுறையெல்லாம் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மொத்தமாகவே உருவாயிருச்சு. அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படிலாம் சொல்லவே முடியாது, மொத்தமாக உருவாயிருச்சு. இதை பயன்படுத்தி விஜய் மேலே ஏதாவது இந்த 23 விதிமுறை நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்ட்டு வழக்கு தொடர வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா காலையில் ஒரு சில ப்ரெஸ்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு வழக்கு தொடர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சொன்ன டைமுக்கு மேலே விஜய் சேர்ந்துட்டாரு, க்ரௌடும் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ இதனால் வழக்கு தொடர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இருக்குங்க. இப்போ ஏற்கனவே ஆனந்த் அவர்கள் ஏர்போர்ட்டில் இறங்கி ஏதோ அங்கே இருக்க கோயிலில் சாமி கும்பிட்டாருன்றதுக்காக கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவர் மேலே. அஃப்கோர்ஸ் மேல் நடவடிக்கையை தடை பண்ணியிருக்கு உயர்நீதிமன்றம், மதுரை பெஞ்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க எதையும் செய்வார்கள். அரசியல் ரீதியாக எதிரிகளை, தங்களை எதிர்ப்பவர்களை பழிவாங்குவதற்காக திமுக எந்த அளவுக்கும் காவல்துறையை பயன்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரை மாநாடு நடந்தது, தாவேக மாநாடு, ஆகஸ்ட் 21. அந்த மாநாட்டில் சில பவுன்சர்கள் ஆர்வ மிகுதியால் அவரை நோக்கி ஓடி வந்தவனை தூக்கி வெளியே போட்டாங்க. அதுக்கு அந்த பவுன்சர் மேலே கம்ப்ளைண்ட் அவங்க சம்மந்தப்பட்டவங்க கொடுத்தா நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இந்த சம்பவத்திலேயே சம்மந்தப்படாத ஒருத்தன் பெரம்பலூர்லேருந்து திடீர்னு என்ன தான் தூக்கி போட்டாங்கன்னு ஒரு பொய்யான கற்பனையான குற்றச்சாட்டை போலீஸில் கொடுக்குறான். ஆனால் அந்த போலீஸ் அதை உடனடியாக, கற்பழிப்பு குற்றங்கள் நடந்தால் கூட இவ்வளோ வேகத்தில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆணவ கொலைகள் நடந்தால் கூட காவல்துறை இவ்வளோ ஜரூராக வேலை நடத்தாது. ஆனால் ஒரு பொய்யான புனையப்பட்ட குற்றச்சாட்டை ஒருத்தன் பெரம்பலூர்லேருந்து கொடுக்குறான்னா அதை எஸ்பி ஆஃபீஸில் வாங்குகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனை வாங்குகிறாங்க, மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, க்ரைம் சீனுன்னு என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அதில் A1 யார், அக்யூஸ் நம்பர் 1 யாரான விஜய். விஜய்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ பவுன்சர்கள் வரும்போதே தடுத்துட்டாங்க. அந்த நபரை தூக்கி போட்டதுலேயோ அவனை தள்ளி விட்டதுலேயோ பவுன்சர்களுக்கு ஒன்றா ஒரு பொறுப்பு இருக்கலாம்.
ஆனால் அவங்க சொல்லலாம், எங்களுக்கு அவரை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது, அதனால் நாங்கள் அவர்கிட்ட வர்றவங்கள நாங்கள் தள்ளணும். அவங்க அதாவது தடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வந்தது அவனுங்க தான் பண்ணது தப்பு. தே ஆர் நாட் சப்போஸ் டு கம் டு தட் பிளேஸ் இல்லையா? அது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பகுதியில் அத்துமீறி வந்தது அவங்க தான். அதனால் நாங்கள் வந்து தள்ளி விட்டோன்னு கூட அவங்க சொல்லலாம். ஆனால் இதில் விஜய் எங்கேருந்து வராரு? விஜயை போய் ஏ1னும் ஆனந்தை வந்துட்டு ஏ1ன்னு சொல்லி அந்த வழக்கிலையும் இதெல்லாம் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லும்போது, இன்றைக்கி பல திமுக பிரமுகர்கள் கொலை வழக்கிலிருந்து குற்ற வழக்கிலிருந்து, அதாவது அவங்க மேலே வழக்கே போட முடியாது, அந்த மாதிரி இருக்காங்க, சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நடக்காத குற்றங்களுக்கு வந்து பொய் வழக்குகள் வந்து எதிர்க்கட்சி குறிப்பாக தாவேகா தலைவர் பொதுச் செயலாளர் மீது ஏற்கனவே போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த 23 நிபந்தனைகளை மீறினார்கள் என்று சொல்லி நாளைக்கு கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதில் ஒன்றும் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். 23வது நிபந்தனைன்னு அவங்க சொல்லி இருந்தது என்ன தெரியுங்களா? இந்த மேலே சொன்ன 22 நிபந்தனைகளை மீறும் பட்சத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் பாதியில் நிறுத்தப்படும், தடுக்கப்படும் சொல்கிறாங்க. அதுவே அயோக்கியத்தனம். போலீஸ் ஹேஸ் நோ ரைட். ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்கள் விதிகளை நிபந்தனையை மீறிட்டார்னா அவர் மேலே வழக்கு தொடுக்கலாம். இப்போ தேர்தல் நேரங்களில் அந்த தேர்தல் அலாட் பண்ண பிரச்சாரத்துக்கு மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அவங்க பிரச்சாரத்தை போய் தடுக்க மாட்டாங்க, யாரும் மைக்கை எடுத்துன்னு போயிட மாட்டாங்க. மீறி இருக்கீங்க, 10 மணிக்கு மேலே நீங்கள் பேசியிருக்கீங்க 10 நிமிஷம் அப்படின்னு வழக்கு தொடுப்பாங்க. அதுதான் சட்ட ரீதியாக. ஆனால் இங்கே திருச்சி கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த அந்த நிபந்தனையில் எவ்வளவு துடுக்குத்தனமாக இருந்ததுன்னா, பாதியிலே நிறுத்துவோன்னா யார் இந்த அத்தாரிட்டியை போலீஸுக்கு கொடுத்தாங்க? வழக்கு தொடுப்பது வேறு மீறினால். ஆனால் நான் நேராக வந்து ஐ வில் டேக் லா இன்டு மை ஹேண்ட்ஸ்ன்ற மாதிரி நாங்களே எல்லாத்தையும் பண்ணிக்குவோன்னா, காவல்துறை என்பது அரசின் ஏவல் துறையாக மாறிடுச்சுன்றது தானே தெளிவாக தெரியுது. அப்போ இந்த கிவன் திஸ் சிச்சுவேஷன் பின்னணியில் நிச்சயமாக பல வழக்குகள் இந்த இப்போ பாருங்கள், மரக்கடைக்கு வர்றதுக்கு லேட்டாச்சு, அந்த அரை மணி நேரத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? பேசினதே வந்து 4 மணிக்கோ 3:30 மணிக்கோ. அப்போ உங்களுக்கு நாங்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் வரலை, நீங்கள் அந்த நேரத்தில் பேசலை, வேறு நேரத்தில் வந்து பேசுனீங்கன்றதை ஈஸியாக சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு சாதாரண குடிமகன்ற முறையில் கேட்குறேன். இப்போ அவர் ஒரு பிரபலம், ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் ஏர்போர்ட்லேருந்து அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வர்றதுக்கு ரோடை கிளியரன்ஸ் பண்ணி அவருக்கு பாதையை சரி பண்ணி வைக்காதது யார் தவறு? காவல்துறை தானே. ஏன் காவல்துறை வந்து இதை பற்றி கண்டுக்காமல் இருந்தாங்க? அது அவங்க பொறுப்பு இல்லையா? ஒன்லி முதலமைச்சர், துணை முதலமைச்சர், திமுக பிரமுகர்கள் வந்தால் தான் காவல்துறை வந்து இதெல்லாம் கையில் எடுத்து ஒழுங்கு பண்ணுவாங்களா? அதனால் இது வந்துங்க ரொம்ப மேலும் மேலும் விஜய்க்கு மக்கள் ஆதரவு பெருகிற மாதிரி தான் காவல்துறை நடவடிக்கைகள் இருக்குது, திமுக தலைவர்களுடைய பேச்சும் இருக்குது. திருச்சி மரக்கடையில் வந்து பேசுகிறப்ப அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆடியோவில் ஒரு இஷ்யூ ஆனதுனால நிறைய விஷயங்கள் நம்மளால் கேட்க வந்து முடியல. பட் கேட்ட வரைக்கும் பேசுனதில் முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. குறிப்பாக டிஎம்கே பற்றி வந்து பேசுகிறப்ப இந்த பெண்களுக்கு இலவசமாக கொடுத்த விஷயங்களை வந்து ஓசி அப்படின்னு சொல்லி டிஎம்கேயோட மந்திரிகள் அமைச்சர்கள் வந்து பேசுகிறாங்க. பொன்முடி பேசினாருங்க. ஆமாம், இதை வந்து அவர் ஓப்பனப்பாக ஸ்டேஜில் அட்ரஸ் பண்ணி பெண்களோட சார்பாக பேசினது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குமா? கண்டிப்பாக. அதே போல் இந்த பெண்களுக்கு உரிமை தொகை 1000 தருவேன்னு தேர்தல் முன்னால் என்ன சொன்னாங்க? எந்த நிபந்தனையும் எந்த கண்டிஷனாலிட்டியும் எலிஜிபிலிட்டியும் எதுவுமே சொல்லலை. அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்பது தான் வாக்குறுதி, உறுதிமொழி திமுக கொடுத்தது. ஆனால் 2 வருஷம் 2.5 வருஷம் அதை நிறைவேற்றாமல் ஊற போட்டுட்டு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் அதை நிறைவேற்றம் பேர் வழின்னு சொல்லிட்டு 1008 நிபந்தனைகளை பொருத்தி பாதி பேரை அந்த இதிலேருந்தே எலிஜிபிலிட்டிலேருந்தே வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இது வந்து 2.5 வருஷம் கழித்து பண்ணது பெரிய தப்பு. அதுலேயும் அப்ளை பண்ண பாதி பேரை நிராகரித்து
அவங்களுக்கு மறுத்தது அதை விட பெரிய தப்பு. இப்போ பாருங்க, திடீர்னு இப்போ எலெக்ஷன் டைமில் இப்போ என்ன சொல்கிறாங்க, உங்களுடன் ஸ்டாலின்னு அந்த இதில் முகாமில் கொடுங்க, மறுபரிசீலனை பண்ணுறோம், நிபந்தனைகளை தளர்த்துறோம் அப்படின்றாங்க. இதுவும் வந்து மக்களை வந்து கோபம் அடைய செய்யும். ஒன்று எலெக்ஷனுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்கன்றது உணர்ந்துருக்காங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைங்க. அதுவும் பெண்கள்லாம் இன்றைக்கு அரசியலை நுனி கையில் வச்சுட்டு விரலில் வச்சிட்ருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ சரி இன்றைக்கி நீங்கள் நிபந்தனைகளை தளர்த்தி எனக்கு கொடுக்குறேன்றீங்க, அப்போ இந்த 24 மாதத்துக்கு 20 மாதத்துக்கு கொடுக்காம விட்டீங்களே, அதை அரியர்ஸ் கொடுப்பீங்களா? அதுக்கு பதில் இருக்கா? அதாவது இந்த ஒரு 4-5 மாதம் கொடுத்துட்டு உங்கள் ஓட்டை திருப்பி பிடிங்கிக்கலாம். இது அரசு பணத்தை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது, தேர்தலுக்கு ஆதாயம் தேட பயன்படுத்துவது, இது வந்து திமுக பச்சையாக செய்கிறாங்க. அதாவது முழு பக்க விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. மக்கள் வரி பணம் தானே இது. அதனால் தேர்தலுக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி தான் திமுக. பாஜக பற்றி விஜய் இன்னைக்கு பேசுனது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா தான் வந்து இருந்திருக்கு. பட் ஆடியோ சரியாக இல்லாதனால அது ஊடகங்களில் கூட பெருசாக அந்த பாயிண்ட் வந்து வரல. ஏன்னா கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. பட்டு அஃபிஷியலாகவே லயோலா மணி தாவேகா கட்சி சார்பாக வந்து சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக பாஜகவுக்கு அவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள், மும்மொழி திட்டத்தை வந்து திணிச்சது, அதுக்கப்புறமா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வந்து எதிர்த்தது, இதை பற்றிலாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ முதல் முறையாக விஜய் அவர்கள் ரொம்பவே டீட்டெயில்டாக பேசின மாதிரி வந்து தெரியுது. வேறு என்னென்னலாம் இன்னும் அவரை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? பேசிக்கான விஷயங்கள் மட்டும் வந்து இல்லை. இல்லை, பேசிக்கான விஷயங்கள் இல்லைங்க. 3 பகுதியாக பிரிச்சுக்கலாங்க. ஒன்று, இந்த திமுக அரசின் ஊழல், அதனுடைய நிர்வாக சீர்கேடு, அதனால் மக்கள் அடையும் துன்பங்கள், துயரங்கள், சந்திக்கிற கொடுமைகள், இது ஒரு பக்கம். அடுத்தது அதில் வந்து லா அண்ட் ஆர்டர், காவல் நிலையத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், இது போல் விஷயங்கள்லாம் இந்த நிர்வாக சீர்கேட்டிலே சேர்த்துடலாம், ஊழல்லே சேர்த்துடலாம். அடுத்தது வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, இது 2வது பகுதியாக வச்சுக்கலாம். 3வது வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பகுதியில் இருக்கிற தேங்கிய இருக்கிற தீராமல் இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய போகிறோன்றது திமுக தாவேகா வந்து பாசிட்டிவாக சொல்லணும். இப்போ மற்றவங்களை குறை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ இவங்க கேட்குறாங்க, திமுக ஆட்கள் திமுகவை குறை சொல்கிறதே வேலையாக போச்சுன்றாங்க. திமுகவை குறை சொல்லாமல் அரசியல் நடத்த முடியுமா? நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. இப்போ எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு முன்பு சொன்னப்போ, ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்னு கிண்டல் பண்ணார் எடப்பாடியை அரசும்போது. அப்போ இவருக்கு எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணணும்? சாம்பார் பண்ணணுமா, இல்லை ரசம் பண்ணணுமா? அரசியல் தானே. அதுவும் என்னங்க, இதுதான் சரியான அரசியல். வாக்குறுதி கொடுக்குறீங்க, நாங்கள் செய்வோன்றீங்க, ஆட்சி முடிகிற வரை கூட அதை செய்ய மாட்டேன்றீங்க, செஞ்சதும் பாதியாக செஞ்சுருக்கீங்க, சும்மா செய்யணுமேன்றதுக்காக செஞ்சுருக்கீங்க. அப்போ அதெல்லாம் சுட்டி காட்டுறது வந்துட்டு திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்க. இப்படி விமர்சனம் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் மத்திய அரசை, ஒன்றிய அரசை விமர்சனம் பண்ணல, எதிர்கட்சியாக இருக்க எடப்பாடியை இன்னும் விமர்சனம் பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்கள் 4 வருஷம் ஆட்சிக்கு வந்து இன்னமும் திமுக மேடைகளில் அதிமுக ஆட்சி, அதிமுக முதலமைச்சர் அந்த எடப்பாடியை விமர்சனம் பண்ணும்போது, ஆட்சியில் இருக்கிறவங்களை வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணால் என்ன தப்பு? அதனால் வந்துங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வித் லோக்கல் கனெக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருச்சியில் பேசும்போது அந்த மணசநல்லூர் கிட்னி திருட்டெல்லாம் பேசினார் இல்லையா? அந்த மாதிரி அந்தந்த பகுதியில் சில பகுதிகளில் கனிம வள கொள்ளை நடக்குது. இப்போ இங்கே கூட மணல் வாடுறதை பற்றி பேசினார், திருச்சியில் கூட மணல் கொள்ளை நடக்கிறத பற்றி பேசினார். அப்போ அந்த மாதிரி அந்த ஏரியாவில் பிரத்யேகமாக மக்களை பாதிக்கிற, பொது நன்மைக்கு குந்தகம் விளைவித்திருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை இப்போ நம்ம ரகுபதி இருக்கார் இல்லையா, புதுக்கோட்டை அமைச்சர், அவர் மாவட்டத்தில் தான் மிக அதிகமான கனிம கொள்ளையெல்லாம் நடக்குதுன்னு
ஒரு அதிமுக ஒரு இஸ்லாமியர், பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, அவர் வந்து கொல்லப்பட்டார், லாரி ஏற்றப்பட்டு கொல்லப்பட்டார். இப்போ அந்த பகுதியில் இதை நம்ம சொல்லணும், கனிம வளம் விஜய் வந்து அதை சொல்லணும். அதே போல் திருநெல்வேலியில் ஒரு போலீஸ் ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டரு, அவர் 10 நாளாக வந்து காணொலியே போட்டார் என்னை கொலை பண்ண போகிறாங்கன்னு. அதே மாதிரி அவரை கொலை பண்ணாங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. அதாவது ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டருக்கு அது மாதிரியான விஷயங்களெல்லாம் அவர் அந்த பகுதியில் போகும்போது சொன்னார்னா மக்கள் வந்து திமுக ஆட்சியின் அவலங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால் பாசிட்டிவாகவும் சொல்லணும். நாங்கள் வந்து ஆனால் இதை சொல்கிறார், சட்டம் ஒழுங்கில் நாங்கள் ரொம்ப நடுநிலையாக இருப்போம், அதே போல் இந்த பெண்கள் பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ். அப்புறம் இந்த நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாடு ஒரு தேர்தல், அந்த அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி திட்டத்தை எதிர்க்கிறது, இந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. ஒருவேளை டிகேஎஸ் இளங்கோவன் மாதிரி டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் அது கேட்கல போல இருக்குது. ஏன்னா மத்திய அரசாங்கத்தை பற்றி அவங்க எதுவுமே அவர் பேச மாட்டேன்றாருன்றாங்க. தெளிவாக அவர் சொல்கிறார், மத்தியில் ஆளும் கட்சி மாநிலத்தில் ஆளும் கட்சின்னு 2 கட்சியும் தான் அவர் விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் இவங்களுக்கு அவரை எப்படியாவது பாஜகவினுடைய பி டீம்னு காட்டுறதுக்கு அதுக்கு தேவை இருக்குது. அப்போ தான் இந்த மைனாரிட்டி ஓட்டை இவங்களால் வாங்க முடியும். அதனால் வலிந்து போய் விஜய் மத்திய அரசை எதிர்க்கலைன்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் தொடக்கம் முதல் மோடிஜி கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு சொன்னார். அது என்ன மத்திய அரசை எதிர்த்ததா ஆதரிச்சதா? விஜய் பொறுத்தவரையில் மெஷடாக தான் பண்ணுறாரு, அவர் வந்து யோசித்து தான் சொல்கிறாருன்றது தான். அதனால் அவர் பிரச்சாரத்தை நல்லா தான் கொண்டு போகிறாருங்க. இதே ஸ்பீடில் இதே மெத்தடில் அவர் வந்து அடுத்த அந்த 100 நாட்களும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணாருன்னா அநேகமாக வந்து திமுகவின் சப்போர்ட்டு அதிமுக அநேகமாக ஃபினிஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அண்ணாவை கொள்கை தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க, இருக்கட்டும். ஆனால் இப்போ என்ன வரலாறு திரும்பும் அப்படின்னு தானே இதுக்கு தலைப்பே வச்சுருக்காரு, வாகை சூடும் வரலாறா, அது என்னது பேர்? அதாவது 67, 77, 2026ன்னு. அப்போ அதிமுகவுடைய ஓட் பேங்க் பெரிய அட்டாக் ஆளாகுதுங்க. எம்ஜிஆர் மாதிரி ஆளுமையை வந்து அவர் வந்து ஏற்றுக்கிறதும், அதே போல் வந்து திமுகவுக்கு அவங்களுடைய குடும்ப அரசியல்லாம் கொஞ்சம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி 4-5 பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் இல்லை இல்லையா? கிச்சன் கேபினெட் இருக்குது, மாப்பிள்ளை சார் இருக்கார், அப்புறம் உதயநிதி, அவராவது பரவாயில்ல டெப்டி சிஎம்னு ஒரு பதவி வச்சிட்ருக்காரு. பதவியே இல்லாத மாப்பிள்ளை சார் கிச்சன் கேபினெட்லாம் இன்றைக்கி வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவர் பேசினாருன்னா இன்னும் கூட மக்கள் மத்தியில் அந்த பிரச்சாரத்துக்கு பேர் அரசியல், தேர்தல் பிரச்சாரம் இல்லை. ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் என்பது தேர்தல் அறிவிப்பு வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் நேம்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணி போகிறது தான் தேர்தல் பிரச்சாரம். அதனால தான் அவங்க இதுக்கு வந்து அரசியல் பிரச்சார பயணம் தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து தேர்தல் பிரச்சாரம்னு இதுக்கு முடியாது. அதுக்கு முன்னாலேயே ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, போருக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த காலத்தில் போவாங்க. அது மாதிரி நான் ஜனநாயக போருக்காக நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு, அப்படின்னா ஜனங்களை சாமின்றாரு, மக்கள் தாண்டா எனக்கு வந்து மகேசன்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான் எனக்கு தெரியுது. மக்கள் மத்தியில் இது பாசிட்டிவாக போய் உட்காரும். ஓகே சார், இன்னும் வர வாரங்களில், ஏன்னா தொடர்ந்து இனிமேல் சனிக்கிழமை எல்லாம் விஜய் அவர்கள் மக்களை வந்து சந்திக்க வந்து போகிறாரு. மீண்டும் இதே மாதிரியான அந்த காணொலியில் நம்ம அவரோட உரையை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி சார். நன்றி.